வணக்கம் உறவுகளே, இது நம்ம தமிழ் ஜிகே புக் சேனல். எந்த பழத்தை தினமும் சாப்பிட்டால் வயிற்றுப்பூச்சிகள் ஒழியும்? அன்னாசி பழம், வாழைப்பழம், ஆப்பிள், சப்போட்டா. விடை அன்னாசி பழம். எந்த மலரை முகர்ந்தால் மூக்கடைப்பு நீங்கும்? செம்பருத்தி, மல்லிகை, ரோஜா, சாமந்தி. விடை ரோஜா. கீழ்கண்டவற்றுள் எந்த பொருளை அரைத்து தலையில் தேய்த்தால் தலைவலி குணமாகும்? இஞ்சி, மல்லி, சுக்கு, மிளகு. விடை சுக்கு. ஆறாத புண்களையும் ஆற்றும் வல்லமை உடைய கீரை எது? பசலைக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, சாணாக்கீரை. விடை சாணாக்கீரை. எந்த துவையல் சாப்பிட்டு வந்தால் பசியை தூண்டும்? வல்லாரை, பிரண்டை, கரிசலாங்கண்ணி, தூதுவளை. விடை பிரண்டை. இதன் இலையை அரைத்து தலையில் பூச பேன் ஒழியும். மலைவேம்பு, கருவேப்பிலை, வேப்ப இலை, முருங்கை இலை. விடை மலைவேம்பு. தினந்தோறும் 5 பழம் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குறையும். விளாம்பழம், அன்னாசி பழம், நாவல் பழம், அத்திப்பழம். விடை அத்திப்பழம். எந்த கீரையை வாரம் ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வர நரை நீங்கும்? பொன்னாங்கண்ணி, பசலை, முளைக்கீரை, தண்டுக்கீரை. விடை முளைக்கீரை. எந்த பழத்தை சாப்பிட்டு வர பல்வலி நிவாரணம் பெறலாம்? அத்திப்பழம், நாவல் பழம், கோவை பழம், பப்பாளி. விடை கோவை பழம். மூச்சு வாங்கும் தொந்தரவு தீர டேஷ் மருந்தாகும்? தூதுவளை, மிளகு, அகத்திக்கீரை, பசலைக்கீரை. விடை தூதுவளை. எந்த சாறுடன் தேனை கலந்து சாப்பிட்டால் வறட்டு இருமல் குணமாகும்? ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி, அன்னாசி. விடை எலுமிச்சை. எந்த கீரையை சாப்பிட்டால் ஜீரண சக்தி மலச்சிக்கல் தீரும்? பொன்னாங்கண்ணி, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. விடை அகத்திக்கீரை. தினமும் எந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் எலும்பு வலுப்பெறும்? உலர் திராட்சை, அன்னாசி பழம், ஆப்பிள், பேரிச்சம்பழம். விடை பேரிச்சம்பழம். எந்த பழத்தின் சாற்றை பருகி வந்தால் உடல் வலுப்பெறும்? ஆரஞ்சு, ஆப்பிள், சாத்துக்குடி, பப்பாளி. விடை ஆரஞ்சு. எந்த பட்டையை கசாயமாக்கி குடிக்க மூல நோய் குணமாகும்? முருங்கைப்பட்டை, புங்கம்பட்டை, அரசம்பட்டை, வேப்பம்பட்டை. விடை புங்கம்பட்டை. வயிற்றில் புண் உள்ளவர்கள் எதை மென்று தின்றால் குணமாகும்? பேரிச்சம்பழம், எலுமிச்சை, ஆரஞ்சு, தேங்காய். விடை தேங்காய்.
எந்த பழத்தை சாப்பிட்டு வர ஈரல் சம்பந்தப்பட்ட நோய் குணமாகும்? ஆரஞ்சு, விளாம்பழம், அத்திப்பழம், திராட்சை. விடை திராட்சை. எந்த பூவுடன் தேன் கலந்து 3 நாட்கள் உட்கொள்ள சுவாச அலர்ஜி குணமாகும்? ரோஜா பூ, முருங்கைப்பூ, குங்குமப்பூ, மல்லிகை. விடை குங்குமப்பூ. எந்த எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து சுட வைத்து நெஞ்சில் தடவ நெஞ்சு சளி தீரும்? நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய். விடை தேங்காய் எண்ணெய். மாதுளம் பழச்சாற்றுடன் எந்த பழத்தின் சாறை கலந்து குடித்து வந்தால் சளி தொல்லை குணமாகும்? ஆரஞ்சு, பப்பாளி, திராட்சை, எலுமிச்சை. விடை எலுமிச்சை. எந்த பழத்தை தினசரி 1 சாப்பிட்டு வர பித்தத்தை குறைக்கும்? எலுமிச்சை, திராட்சை, விளாம்பழம், அத்திப்பழம். விடை விளாம்பழம். எந்த பூவை வறுத்து பொடித்து பருப்பு ரசத்துடன் கலந்து சாப்பிட வாந்தி நிற்கும்? வேப்பம்பூ, முருங்கைப்பூ, வாழைப்பூ, மாப்பூ. விடை வேப்பம்பூ. இது கண்டவற்றுள் எதை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் இளநரை கருமை நிறத்திற்கு மாறும்? நெல்லிக்காய், கேரட், முருங்கைக்காய், வாழைக்காய். விடை நெல்லிக்காய். எந்த பூவை பாலில் காய்ச்சி சாப்பிட்டால் மோகம் அதிகமாகும்? ரோஜா, மல்லிகை, முருங்கைப்பூ, சாமந்திப்பூ. விடை முருங்கைப்பூ. இது கண்டவற்றுள் எதை இடித்து தாறு எடுத்து சூடாக்கி நெற்றியில் தடவ தலைபாரம் தீரும்? மிளகு, இஞ்சி, சுக்கு, மஞ்சள். விடை இஞ்சி. நரம்பு தளர்ச்சி, வயிற்றுப்பம் போன்ற வியாதிகளை குணமாக்கும் கீரை எது? அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முளைக்கீரை, முருங்கைக்கீரை. விடை முளைக்கீரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நன்றி.